ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரமன்ய அஸ்மின் குருன் சந்ததம் தோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தே வியாசவிசால புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदा कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति ॐ இப்போ வந்து द्वितीय अध्याय तृतीय पाद पक्कम 87. न व्यतः अश्रुतेः अस्तितो புக்கு இல்லைன்னா கூட நீங்கள் திருப்பி சொல்லலாம். கௌனி அசம்பவாத் சப்தாச்ச ஸ்யாச்ச ஏகஸ்ய ब्रह्म सप्तवत् प्रतिज्ञाहानिः अव्यतिरेकाच्च सप्तेभ्यः यावत् विकारं तु विपाको लोकवत् एतेन मादरिष्वा व्याख्यातः असंभवस्तु सतः अनुपपत्तेः तेजोतः तथाख्याः आपः पृथिवी अधिकाररूप सप्तान्द्रेभ्यः तदभित्यानदेवतु तल्लिङ्गात् सह विपर्येण तु क्रमः अत उपपत्त्येतेष अन्तरा विज्ञानमनसि क्रमेण तल्लिङ्गातिथि चेन्न अविशेषात् चराचर व्यपाश्रयस्तु स्यात् तत् व्यपतेसो पाक्तः
தத்பாவ பாவவித்துவாத். ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். இங்கே பிரம்மசூத்திர வகுப்பு நாம் வந்து விவேகானந்தா ஸ்கூலில் போய் ஒரு 300 டீச்சருக்கு எடுத்தோம். அந்த பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட்டு அவங்க சொன்னாங்க, பிரம்மசூத்திரம் ரொம்ப ஹை சப்ஜெக்ட்ஸ் ஜி, பிஹெச்டி டாப்பிக்கு. எங்கள் ஸ்கூலில் வந்து கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது புரியாதுங்க. நான் சொன்னேன் புரியுங்க, ஏன்னா சப்ஜெக்ட் மேட்ரு வந்து என்னை பற்றி சொல்கிறது, நம்மளை பற்றி சொல்லும்போது நம்ம உஷாராக கேட்போம், வேறு யாரையாவது பற்றி சொல்லும்போது தான் நம்ம விட்டுடுவோம். அங்கே யாராவது என் பேர் காயத்ரியாக இருந்தால் காயத்ரின்னு சப்தம் கேட்டாலே போகிறோம், என்னை பற்றி சொல்கிற அட்டென்ஷன் இருக்கும். அப்போது வேதத்தோட சப்ஜெக்ட் மேட்ரு என்னென்னா அகம், நான், என்னை பற்றி சொல்கிறது. அது என்னை பற்றி எனக்கு தெரியாதா? நம்ம ஸ்கூலில் காலேஜில் ஒரு பெரிய ஒரு ஷீட்டில் எழுதி வாங்கியிருக்குமே, அதுவும் எங்கள் டீச்சர் வந்து இந்த பக்கம் மச்சம், எனக்கு ஏகப்பட்ட மச்சம் இருக்குது, என்ன உனக்கு என்னடா மச்சத்துலேயே பிறந்திருக்கேன் அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ். இப்போல்லாம் கெட்டக்கெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கேன். அதெல்லாம் எழுதிக்கணும் அந்த இதில், குறிப்பில், அந்த இதில் பயோடாட்டான்னு பேர், அதுக்கு பேர். ஹைட்டு, கலரு, எந்த இதை சேர்ந்தவன், அதெல்லாம் எழுதிக்கணும். ஸோ பயோடாட்டா. இப்போ நம்மளை பற்றி நாம் ஒரு ஐடியா வச்சுருக்கோம், நான்னா யார் அப்படின்னு. வேதம் என்ன சொல்கிறது, நீ என்னெல்லாம் சொல்லியிருக்கியோ அதெல்லாம் அத்தியாசம், மிஸ்டேக், எரர், தவறு. நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லுவோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அம்மா வந்து இப்படி நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய விஷயத்தை சொல்லிக் கொடுப்பா. அதுதான் அம்மா. வேத மாதா 1000 மாதாக்களுக்கு சமமானவள் வேத மாதா. பொய் பேச மாட்டான் வேத மாதா. அவள் வந்து மெதுவாக நமக்கு எங்கே தெரிஞ்சிருக்குமோ அங்கேருந்து ஆஷன்ட்டு நீ யாருன்றது கடைசியாக சொல்கிறா, மெதுவாக சொல்கிறா. நீ பிரம்மனாகும், நீ கடவுள் தான், நீ தான் கடவுள், நீ ஆனந்த ஸ்வரூபம். நமக்கு எதெல்லாம் விரோதமாக இருக்கோ அதெல்லாம் சொல்லுவாள், எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறதுனால சில சமயம் பெரியவங்க சொல்லும்போது கம்முன்னு கேட்டுப்போம், ஆனால் உடன்பாடு கிடையாது. எனக்கு தெரியும் சில சமயம் இவன் கேட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிறான் அப்படின்னு தெரியும் எனக்கு. ஆனால் இப்படியாவது ஒரு நின்று கேட்டுக்கிறான், அதுவே பெரிய யதேஷ்டம். ரொம்பலாம் ஆசைப்படக்கூடாது. புரியுதுதான். முதல்ல உன் பையன் அது முதல்ல தெரிஞ்சுக்கோ, நீ எப்படி கேட்பியோ அப்படி தான் அவன் கேட்பான். பெரிய பாளையத்தில் வந்து என்கிட்ட சொல்கிறான், அந்த பையன் அடங்காது சுற்றுறதுன்னு. இப்போ நான் சொல்கிறது அவங்க அப்பா கேட்குறாராம்மா, அவங்க அப்பா கேட்குறதில்ல, அவங்க அப்பா சொல்கிறது மட்டும் இந்த பையன் எப்படி கேட்பான் அப்படின்னு கப்புச்சுப்புன்னு ஆகிட்டாங்க. ஏன்னா கிளாஸ் கேட்டவங்கள ரிப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டாங்க. நீ ஒருத்தரை ரிப்போர்ட் பண்ணுறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுவும் கிளாஸ் டீச்சர்கிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு பையனை பொண்ணை ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னை சுய விமர்சனம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ சொல்லக்கூடாது, மொத்தம் வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். நூலை போல சேலை. ஆமாம், ரொம்ப ஹைப்பராக இருக்குது. நான் புரிஞ்சுத்தேன் எனக்கு. நான் இந்த யோகாவில் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் இதை சொன்னேன் நான். ஏன்னா சங்கியா போயிடும். புரியுதா? நான் வந்து ரவீந்திரன்ஜி வந்து ரொம்ப நல்ல நண்பர் முன்னாடியிலேருந்தே. அதுவும் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பு.
அந்த பாரத மாதா குழந்தைங்க அத்தனை பேரும் வந்ததுக்கு அது பேக்ரவுண்டில் இருந்து அவர் தான் காரணம். எல்லாம் சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. அந்த பக்கம் ஒரு ஊர் அங்கேருந்து வரணும், அது என்ன மீஞ்சூர். நீங்கள் மீஞ்சூர் போயிருக்கலாம், போகும்போதே டயர்டாகிடும். அது நான் போயிருக்கேன், அங்கே ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. போனதும் சாப்பாடு போட்டு ஒரு கட்டில் போட்டிருப்பாங்க, அதில் போய் படுத்துருவேன். ஏன்னா அதை அப்படி பிரயாணம் பண்ணி போனோம். அப்புறம் ஆனால் இங்கே வந்து அந்த பசங்க டீச்சரு எல்லாருமே வந்து உற்சாகமாக இருக்கணும், பாரத மாதம் முக கலையோடு இருக்கணும். ஆனால் அது வந்து நாக்பூர் வரைக்கும் போயிடுச்சு, உலகம் முழுக்க போயிடுச்சு. இந்த ஃபோட்டோ வேர்ல்டு முழுக்க போயிடுச்சு. பாரத மாதா அப்படி ரொம்ப அழகான ஒரு விஷயம். சரசங்க சாலைக்கு ஒரு குழந்தைய பாரத மாதா குழந்தைய தூக்கி வச்சுட்டார். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு காணது. அவர் தான் அப்படி பண்ணார்னா தத்தாத்திரிஜி நேற்றுக்கு ரொம்ப ஒன்றி போயிட்டார். மற்ற காரியகர்த்தர்கள்லாம் வந்து போனோம் அப்படி சொல்கிறாங்க. இது 5 மாதத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணது சுவாமிஜி. இதில் தான் அட்டன் பண்ணிட்டு வருவேன், முழுக்க அட்டன் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணி சொன்ன பிறகு எல்லோரும், அவர் என்ன சொன்னார், அவரும் ஜனநாயகமாக சொன்னார், நீங்கள் யாராவது அர்ஜென்ட்டாக போகணுன்னா போய்க்குங்க அப்படின்னு. சர்க்காரி ஆட்சி போவேன், நான் எப்படி போவேன்? அப்போ தான் புரிஞ்சேன், நீ செஞ்சுக்கிறதுனா செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். உனக்கு தான் உரிமை கொடுத்துட்டேன், போய் இப்போ எல்லாம் பண்ணிக்கேன் அப்படின்னு. அது பண்ண முடியலன்னு இப்போ தான் தெரியுது. இது ஒரு மரியாதை நிமித்தம். அதில் சீருன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ரவீந்திரன்ஜி கிட்ட. அப்படின்னா சீருன்னா சம்பந்தி சீரு கொண்டு போனோம் இல்லைஜி, பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா சம்பந்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம், புரியுதுதான்? அப்படின்னா கௌரவமாக எடுத்துகிட்டு போனோம் இல்லைஜி அப்படின்னாரு. அதில் வந்து 10 சுத்து, அப்போ தான் எனக்கு 10 சுத்து முறுக்கு அப்போ தான் ஞாபகம் இது வந்தது, அறிவு வந்தது. அது 10 சுத்து முறுக்கு இருக்குது, அப்புறம் மைசூர் பாக்கு இருக்குது, எல்லாமே அந்த இதுதான் ஒரிஜினல். நேற்றுக்கு வந்ததெல்லாம் சீரு கிடையாது. இது 10 சுத்து, அவர் சொன்ன மாதிரி 10 சுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நீ சாக்லேட்டு கொண்டு வா, அந்த குழந்தைங்க சாப்பிடுமே, அந்த என்ன ஜம் என்ன பிச்சு பிச்சுன்னு ஓட்டுவேன், அது எப்படி தான் சாப்பிடுதுங்க, ஜல்லியா? ஐயோ, சிலதெல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. ஆனால் கூட அது அந்த சூழ்நிலைக்காக ஒத்துக்கிறது. இது எப்படி தான் ரசித்து சாப்பிட்றானோ அப்படி, அதெல்லாம் தெய்வந்தான். இது ஒரிஜினல். நான் நேற்று பார்த்தேன், அவர் 10 சுற்று சொன்னார அந்த முறுக்கு ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தேன். நான் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா சும்மா இல்லாததை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்படி தான் இப்போ வந்தது, அதனால் உங்களுக்கு காட்டுறேன் நான். சப்போஸ் அடுத்த வருஷம் நடந்து அதில் நீங்கள் சீரு கொண்டு வந்து இந்த 10 சுற்று ஆர்டர் கொடுத்தா தான் செய்ய முடியாது. அப்போ அந்த சீரோட அந்த விஷயத்தோட இப்போ வந்து ராமருக்கு மாத்திரம் இல்லை, கிருஷ்ணருக்கும் சேர்ந்து, வியாச பகவானுக்கு சேர்ந்து, வேதாந்தத்துக்கும் ஆன்மீகத்துக்கு, நேற்றுக்கே ஆன்மீக இன்ட்ரோடக்ஷன், இன்றைக்கி ஆன்மீகத்துக்குள்ளறையே இருக்கணும், புரியுதா? அதில் உங்களுக்கு தத்தாத்திரஜி சொன்னதை, அவர் கிளாஸ் எடுப்பார், ஏபிபிலேருந்து வந்தவர், எனக்கு தெரியும். அதனால் அவர் பாயிண்ட்டாக சொல்லுவார். அதை வந்து நாளைக்கு முடியாது, இன்றைக்கும் முடியாது, நான் ஒரு சத்சங்கத்தில் கேட்பேன் நான். நீங்கள் வந்து யாரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க பார்க்கலாம். அது அடுத்தது. இப்போ நம்ம சூத்திரத்துக்குள்ளே வந்தோடனே, ஜகத்காரணம் யார்? த ஹோல் ஜகத் மீன்ஸ் வேர்ல்டு. இந்த உலகம், இந்த உலகத்துக்கு யார் காரணம்? பானைக்கு எது காரணம்? களிமண் காரணம். ஓகே, அப்போ பானைன்றது என்ன? காரியம், ப்ராடக்ட்.
பானைன்றது ப்ராடக்ட்டு, களிமண்ன்றது சப்ஸ்டன்ட்டு, காரணம். காரணத்திலேருந்து காரியம் வரும், காரணத்திலிருந்து காரியம் வரும். நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, இது சப்ஸ்டன்ட்டு, இது வெளியில் வந்திருக்கிறது ப்ராடக்ட்டு. சப்ஸ்டன்ட் இல்லாமல் ப்ராடக்ட் வராது, எனிதிங். இது புரிஞ்சுக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த சப்ஸ்டன்ட் எதுவோ அதுதான் ப்ராடக்டாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு நான் திருச்சி போயிருந்தேன், 2 தோசை கேட்டேன். அது 2 இல்லை, ஒரு தோசை தான் கேட்டேன். ஒரு ஆள் தானே, தோசை ஒன்று அப்படின்னு. அந்த பையன் உள்ளே போய் ஒரு மாவு அப்படின்னா, இங்கே வா, நான் என்ன கேட்டேன், நீ உள்ளே போய் என்ன சொன்ன? நான் தோசை தானே கேட்டேன், மாவு சொல்கிற, நீங்கள் ஊருக்கு புதுசான்னு கேட்டான். அடுத்த கேள்வி, ஆமான்னு. அவன் காரணத்துக்கே போயிட்டான். புரியுதா? நான் அந்த காரியம் ப்ராடக்டை சொல்கிறேன் நான், தோசைன்னு. அவன் மாவுக்கு போயிட்டான், டைரெக்டாக காரணத்துக்கு போயிட்டான். மாவு இல்லாமல் இது கிடையாது, மாவு இல்லாமல் பணியாரம் வருமா அப்படிலாம் கேட்குறாங்களே, அதுதான். காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது. இப்போ லிங்க் பண்ணி பாருங்கள், பேரண்ட்ஸு அண்ட் ஸ்டூடெண்ட், இது சில்ட்ரன்ஸு, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கோ காரணத்திலேருந்து காரியம் வந்தது. அதனால தான் சொன்னேன், நூலை போல சேலை அப்படின்னு. அதனால் அதெல்லாம் ஒன்றோட ஒன்று காரணம். இப்போ காரணம் காரியம் புரியணும், அவ்வளோதான். மீதியெல்லாம் புரியலைன்னா பரவாயில்ல. ஓகே, அப்போ இந்த ஹோல் சிருஷ்டி வந்திருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால், அந்த காரணம் பிரம்மன். அப்போது அது பிரம்மன் சொல்லிட்டான், ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? பிரம்மனை தான் இருக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? வேதாந்த திருவனந்தபுரத்தில் வேதாந்த பிரதிஜா, காரணமும் காரியமும் ஒன்றா இருக்கும். அதில் வந்திருக்கிற ஜடவஸ்து நமக்கு ஜடவஸ்துவாக தெரிஞ்சாலும் அது சேதன வஸ்து. அடுத்த சொல்லு புதுசாக இருக்குது, சேதனம் ஜடம்னு சொல்கிறோம். ஜடம்னா எனர்ட்டு, சேதனம்னா சென்சியஸ்ஸு. இப்போ இந்த டேபிளும் சென்சியஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது. இப்போ ஒத்துக்கவே முடியாது. வேதாந்தத்துக்குள்ளே வந்தாலே தகராறு தான். அப்போது இந்த முரண்பாடு இருக்கிறதுனால நிறைய மதங்கள், அதுக்குள்ளே கன்ஃபியூஷனால் நிறைய மதங்கள் உருவாச்சு நம்ம நாட்டுக்குள்ளறைய. அப்போ எது சேதனம், எது அச்சேதனம், எனர்ட் எது, கான்ஷியஸ் எது? சயின்ஸோட கன்க்ளூஷன் என்ன? எனர்ட்டு தான் அவங்களுக்கு சத்தியம். பாரதத்தினுடைய இது என்ன? ஆன்மீகத்தினுடையது கான்ஷியஸ், சென்ஷியஸ். அதனால் நமக்கு எல்லாமே சீக்ரெட். சுவாமி விவேகானந்தர் மண்ணை தூக்கி தன் மேலே போட்டுண்டார்னா பாத்து, அவன் சன் பாத் எடுப்பான் வெஸ்டில், குளிர் தேசத்தில். இது மட் பாத்து அப்படி இல்லை, அது அது செக்யூலர். நானும் ஒரு ஊருக்கு இந்த பாரத மாதா முடிச்சுட்டு ஒரு நேச்சுரோபதிக்கு போனேன். இங்கே சாம்பிராட்டாக இருந்துட்டு அங்கே போனால் முதல் நாளே மண்ணை போட்டு முழுக்க முடிச்சுட்டான், வெயிலில் உட்கார வச்சுட்டான். ராஜா நேற்று எப்படி இருந்த? அதுவும் ரூமை சாத்திட்டு போயிட்டான், தனியாக மண்ணை போட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னா. இதுக்கு பேர் மட் பாத் அப்படின்ட்டான். புரியுறதில்ல? அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணால், வாழை இலை இருக்குது பாருங்க, அதில் சுற்றி வெயிலில் படுக்க வச்சுட்டு போயிட்டான். நல்லா படுக்கணும்டா, நல்லா வேணும். எத்தனை பேர் மிரட்டினேன். இதெல்லாம் ஒரு பாத். அதுபோல் சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டிலேருந்து வந்தார்,
அவர் மட் பாத் பண்ணிட்டாரா? இல்லை. சென்ஷியஸ் அது உணர்ச்சி, அது உணர்வு. இது ஒரு கல்லும் நேற்று கூட சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு கல்லும் மண்ணும் புனிதம். இங்கே சேக்ரெட். புரியுதா? அதனால் கடையில் ஸ்டேஷனில் வந்து பாரதியார் தடுக்கி விழுந்துட்டார். எல்லோரும் அழகை அடிச்சுட்டு தூக்குறாங்க. கெட்டக்க வராத, என்னுடைய அம்மா மடியில் நான் தவழுகிறேன் அப்படின்னார். சேக்ரெட். இதெல்லாம் எங்கே இருக்கிறது? பிரம்மசூத்திரத்தில் இருக்குது. புரியுறதா? அப்போ கதையாக கவிதையாக புராணமாக சொன்னது இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரூஃப் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். எது காரணமோ அதுதான் காரியம். அதனால தான் ஒன்று விதைச்சா இன்னொன்று விளையாதுலாம் சொல்லுவான். புரியுதா? எள்ளு விதைச்சா கொள்ளு விளையாதுடா அப்படி சொல்லுவான். இதெல்லாம் வேதாந்த வார்த்தை. புரியுதா? அதுக்கு பேர் வேதாந்த பிரத்யக்ஞா. ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி, காரண விஜானேன காரிய விஜானம் பவதி, பிரம்ம விஜானேன ஜகத் விஜானம் பவதி. ஏற்கனவே சொன்னது தான் இப்போ சொல்லின்னு இருக்கேன். எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்களும் கரெக்டாக தான் இருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு அடுத்த லாஜிக் சொல்கிறது, ஆத்மனஹா ஆகாச சம்பூதா, ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னே ஆபஹ, ஆப பிருத்திவி, பிருத்திவ்யா ஓஷதயா, ஓஷதையோ அன்னம், அன்னாத் புருஷா, அன்னரசமயா. எங்கேருந்து எப்படி வருது பாரு உபநிஷத்து. அப்புறம் இப்படி சர்க்கிள் அடிக்குது. அடுத்த சர்க்கிள் அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, மனோமய கோஷ, விஜானமய கோஷ, ஆனந்தமய கோஷ, ஆனந்த ஆத்மா, அப்படி கொண்டு வந்து முடிக்குது தைத்திரியம். இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா தெரியாது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அதுதான் லைவாக, இதுதான் லைவ். என்ஜாய் பண்ணால் லைவாக இருக்கணும். 5 minutes பிஃபோர் 5 minutes அப்படின்னு போட்டிருப்பான் லைவ். அந்த யூடியூப்பில் நிறைய தடவை ஏமாத்துறேன். லைவாக இப்போ ஓடுறான், பழைய லைவ் அவன் லைவ்னு அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். லைவ்லேயே இருக்கு. இப்போதான் நம்ம கூட லைவில் தான் இருக்கோம் நம்ம, ஆனால் ஜடமாக இருந்துருன்னு இருக்கோம். ஜடமாக இருக்கக்கூடாது. நீ சேத்தன வஸ்து, எனர்ட் வஸ்து. சயின்ஸோடைய முடிந்த முடிவு என்ன? எனர்ட். இந்த பாரதத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய எண்ட் என்ன? சேத்தனம், சென்ஷியஸ். இதுதான் ஆன்மீகம். அப்போது அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறோம்னா, நமக்கு இந்த பூமியெல்லாம் ஜடமாக தான் தெரியுது. இந்த ஆத்மாவிலிருந்து உடனடியாக அதுலேருந்து ப்ராடக்ட் ஆனது என்ன? ஆகாசம். ஆகாசத்தை தொட முடியுமா? இல்லை ஆகாசத்தை பார்க்க முடியுமா? ஆகாசத்தை பார்க்க முடியுமா? பிரகாசத்தை தொட முடியுமா? பிரகாசத்தை பார்க்க முடியுமா? அப்போ ஆத்மா ஆகாசவத்து. ஆகாசம் எத்தனை தூரம் இருக்கு? எவ்வளவு இருக்கு? ஆகாசம் இங்கே இருக்கிறதா வெளியில் இருக்கான்? ஆகாசத்துக்குள்ளே தான் இதுவும் இருக்கு. சர்வம் ஆகாசத்துக்குள்ளே இருக்கு. அந்த ஆகாச பான் எதுக்கிட்ட இருந்து? ஆத்மாவிலிருந்து. அப்போ அதை நமக்கு நியரஸ்டாக இருக்குது ஆகாசம். அதுதான் ஆகாச தியானம் பண்ணி, வெட்ட வெளி தியானம் பண்ணு சித்தர்களாக பண்ணினாங்க. புரியுதா? அது பண்ண உன்னுடைய மைண்டு ரொம்ப சட்டில்டு ஆகும்.
குவிக்கப்படும். அது சாக்ஷாத் காரணம். இந்த ஆகாசத்துக்கு ஆத்மா சாக்ஷாத் காரணம், நேரடியான காரணம். ஆனால் அதுக்கு பின்னாடி வருது இல்லையா, வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி, இதுக்கெல்லாம் பேர் என்ன? பரம்பரா காரணம். பரம்பரா புரியுதா? அப்போ எம்எஸ் சுப்புலக்ஷ்மியோட பரம்பரை, வம்சாவளியினர் பரம்பரா. நம்மெல்லாம் ரிஷியோட பரம்பரை, வம்சாவளியினர். அப்போ முதல்ல கௌஷிக ரிஷின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் சாட்சாத் காரணம். அந்த கோத்திரத்தை சொல்கிறாங்களே இவங்களாம் என்ன? பரம்பரா காரணம். அப்போ ரெண்டு விஷயத்தை சொல்கிறோம். உடனடியாக இருக்கிறது ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது அது ஸ்தூலமாகிடுறது. ஸ்தூலமாக இருக்கும்போது ஜடமாகிடுறது. ஜடமாக இருக்கும்போது சென்சியஸு தெரியுமற்றது. எவ்வளோ தூரத்துக்கு நீ சட்லஸ்ட்டு போகிறியோ, சூக்ஷ்மமாக போகிறியோ, அவ்வளோ தூரத்துக்கு நீ ஆத்மா கிட்டக்க போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ ஸ்ருதி வாக்கியம் மேலோட்டமாக பார்த்தா முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்குது, புரியுதா? கான்ட்ரடிக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பஞ்சபூதானி 1லேருந்து 9 படிச்சுமே, 9 அதிகரணம். பஞ்சபூதம், பஞ்சபூதானி, எலிமெண்ட், எலிமெண்டல்ஸ், பஞ்சபூதம், பஞ்சபூதானி. ஓகே, இது உற்பத்தி பண்ணது ஸ்ருதி வாக்கியம் மாறி மாறி பேசுகிற மாதிரி உபனிஷத்தில் வேதத்தில் இருக்குது. அதனால் ஒரு குரூப் என்ன சொல்கிறான், இது அப்பிரமாணம், வேதம் ஒன்று கிடையாது. இப்போ சொல்கிற தீக்கா பசங்க மாதிரி இல்லை, அறிவில் உள்ளவர்கள், நல்லவர்கள், அவர்களே சொல்கிறது வேதத்தை ஏற்றுக்க முடியாது, அப்பிரமாணம். ஆனால் வேல்யூஸோடு இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்க. முதல்ல அதுதான் வேல்யூ, புரியுறதா? நம்ம நாட்டில் பொய் பேச மாட்டாங்க. நேற்றுக்கு காரைக்கால் அம்மையார் சரித்திரம் கேட்டோம்ல ராத்திரி, பொய் பேச மாட்டாங்க. தனக்கு பாதிப்பு வரும்னு நினச்சா கூட, வந்தால் கூட பொய் பேச மாட்டாங்க. இதுதான் வேல்யூஸ், ஃபஸ்ட்டு தர்மத்தில் இருக்கக்கூடியது, புரியுதா? பொய் பேச மாட்டாங்க. அதனால் நம்ம பெரியவங்க ஒருத்தர் சண்டை போட்டுட்டா கூட அதில் பொய் இருக்காது. இப்போ இருக்கிற சண்டையோ சச்சரவோ வாக்குவாதமோ இனிமையாக பேசினாலும் கனிவாக பேசினாலும் அதில் பொய்யினாலேயே இருக்கிறது. நான் இஸ்டாலின்னு சொல்லலை, அரசியல்வாதியெல்லாம் சொல்லலை, சாதாரண நல்லவர்கள்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் உண்மையும் நிறைய பொய்யும் கலந்துருக்கு. குறிப்பாக அதிகமாக பேசுகிறவங்க நிறைய பொய் பேசுவாங்க, ஃபார் இன்ஃபர்மேஷன். அதனால தான் வாரத்துக்கு ஒரு நாள் மௌன விரதம் அப்படின்னு சொல்லி பேச்சை குறைக்க குறைக்க நம்ம உண்மைக்கு அருகாமையில் வரும். ரெண்டாவது விஷயம், நம்ம கான்வர்சேஷனில் என்னை பற்றி ஸ்துதி பண்ணக்கூடாது, மற்றவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. இது ரெண்டும் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சு கிட்டத்தட்ட இல்லை, மொத்தமாகவே குறைஞ்சிடும். வாயை திறந்தால் என்னை பற்றி சொல்லுவேன், இல்லைன்னா எதையாவது பற்றி குறை சொல்லுவேன். எதுவுமே கிடைக்குன்னா இசுட்டாலின் இருக்கார் நமக்கு பர்மனெண்ட்டாக, அது குறை தான் சொல்ல முடியும். அது குறை பிரசவம், பிரதா, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ சொல்லும் போதே பாரு, நான் குறை தான் சொல்லிட்டேன், புரியுது? இப்போ இன்னொருத்தரை பற்றி பேசினாலே குறை தான் பேசுவோம். அப்போ மற்றவர்களை ஸ்துதி பண்ணணும், என்னை பற்றி நிந்திக்கணும் இல்லை, என்னை பற்றி சொல்லக்கூடாது. இப்படி பண்ணிப்பார், பேச்சு குறைஞ்சிடும். பேச்சு குறையும் போது உண்மை நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், வலிமையாக இருக்கும். அதனால தான் சத்தியமேவ ஜெயத்தே நம்ம நாட்டோட மோட்டோ, சத்தியமேவ ஜெயத்தே. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது ஜனநாயக நாட்டில் பார்த்திங்கன்னா அது பொய்
நல்ல ஸ்ட்ராங்காக பேசினா உண்மை நின்று தகைக்குமா. அது மாதிரி அவன் சொல்கிறது பொய் எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. டிவியில் வேறு காட்டின்னு இருக்கான். டாப்பாவி நான் என்ன கமலா அந்த டார்ச் லைட்டை தூக்கி அடிக்கிறதுக்கு என் வீட்டு டிவி. புரியுதா? அம்பட்டும் பொய். ஆனால் முகத்துலேயோ அவன் பேசுகிறதோ ஒரு 10 தடவை கேட்டால் இது உண்மையாக இருக்குன்னு தான் போல இருக்கு. அப்படி மதி மயக்கி வச்சுருக்கான். புரியுதா? அப்போது ஒரு பொய்யே திருப்பி 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 பேசும்போது பொய்யாயிடுறது, பொய் நிஜமாகிறது. நான் உடம்பு நான் உடம்பு நான் உடம்பு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் 60 வருஷம், பிரபவிலேருந்து அக்ஷய வருஷம் 60 வருஷமும் நீ பொய்யே உடம்பையே நானுன்னு சொன்னீங்கன்னா, நானுன்னா உடம்பு தான், அப்படி தான் வரும். அது ஒரு ஜென்மத்திலே சொல்லியிருக்கோம், ஜன்மாந்தரமாக சொல்லியிருக்கோம். அதனால் அதுதான் சத்தியமாக தெரியுது. நான்ன்றது ஹைட்டு, வெயிட்டு, கருப்பு, வெளுப்பு, பியூட்டி எல்லாம் வரும். உடம்பை தான் இம்பார்ட்டண்ட்டுன்னு குறிச்சுருக்கோம். அதனால் செகண்ட் டாபிக் ஜீவா யார், அந்த சேதன வஸ்துவா அச்சேதன வஸ்துவா, அது எனர்ட்டா அது சென்சியஸா, அப்படி ரெட்டாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. இப்போ நமக்கு என்ன பிரமாணம்? ஸ்ருதி ஏவ பிரமாணம். வேதம் தான் நமக்கு பிரமாணம். புரியுதா? வேதத்தை தழுவினது மற்ற நூல்கள்லாம். அது உதாரணத்துக்கு உலக பொதுமறை திருக்குறள். அந்த திருக்குறளில் ஒரு குறள் சொல்கிறது, என்ன திருக்குறள் சொல்கிறது? கழகம் என்றது அதில் வருது அந்த திருக்குறளில். நான் அப்புறம் உங்களுக்கு நம்பர் வேணால் சொல்கிறேன். அந்த கழகத்துக்கு தொல்காப்பியர் சொல்கிறாரு, சூது ஆடும் இடத்தும் சூதுல இருக்கிறவர்களுக்கும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் கழகம். மிகைப்படுத்திய சொல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி தொல்காப்பியர் சொல்லிட்டு போயிட்டார். ஒருத்தர் குறிப்பு எடுத்து கொடுக்குறார், நம்பரை எடுத்து கொடுக்குறார். அவர் நான் நோட் புக்கில் எழுதி வச்சுருக்கேன், நாளைக்கு எவனாவது கேட்டான்னா இது சொல்கிறதுக்கு. அப்புறம் அவர் சொன்னதை நம்பலை நான். அவர் ஏதாவது ராகத்வேஷத்தை சொல்லிட்டார்னா புக்கை போய் பார்த்தேன், அதில் அப்படி தான் இருக்கார். வள்ளுவர் போய் பேச மாட்டார், கரெக்டு தான் இருக்குது. சரி, அது சைடு நமக்கு தேவையில்லை, இதான் அது அரசியல். இங்கே என்னென்னா, இந்த சப்ஜெக்டை நம்ம பெரியவங்க அழகாக கொண்டு போகிறாங்க. ஒரு சப்ஜெக்டை புரிய வைக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு 10,000 ரூபாய் பிஸ்னஸ் போட்டு அதுக்கப்புறம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கடையை வச்சு அந்த கடையில் இதெல்லாம் பண்ணி ஒரு 10 கோழி வாங்கி அந்த ஒரு கோழி 10 கோழி ஆகி அப்புறம் 100 கோழி ஆகி அப்புறம் ஒரு பண்ணை வச்சு அந்த முட்டையெல்லாம் ஏற்றுமதி பண்ணி ஒரு கோடீஸ்வரர் ஆகும்போது ஒய்ஃபு வர காஃபி கொண்டு வாடி சொன்னோடனே செஞ்சுருவாளாக்கும். அது ஒய்ஃபை என்ன, அப்புறம் அந்த ஒய்ஃபுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். 4 தடவை கத்தினா தான் கத்தாதீங்க. எது கத்துறீங்க? அதுக்கு முன்னாடி 10 தடவை சும்மா கொண்டு வரதுனால ஒரு உதச்சான் ஒய்ஃபை. பார்த்தா ஐயோன்னு கத்திக்கிட்டு எழுந்தான். ஏன்னா இது கனவு. அவன் பாட்டில் பொறுக்கி விற்கிறவன். பாட்டில் கால் மாட்டில் வச்சுட்டு ஒய்ஃபை உதைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உதச்சான் பாருங்க, காலில் அடிபட்டது, ரத்தம். புரியுது? அப்போது நம்ம பொய்யே பேசிகிட்டு இருந்தால் பொய் தான் வரும். அதனால் இந்த பூர்வபக்ஷன்றவன் என்ன பண்ணுவான்னா, நீ கற்பனையில் முதக்காத, யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு அந்த இடத்துல இதுதான் எனக்கு முடியும், எனக்கு இது முடியாது, இது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, இது தெரிஞ்சிட்டாலே நீ உலகத் தலைவனாயிடலாம்.
நரேந்திர மோடி ஆகலாம். நரேந்திர மோடி என்கிட்ட என்ன கேட்டார்னா, ஒரே ஒன்று தான் சுவாமிஜி உங்ககிட்ட கேட்குறேன், நான் எந்த தவறும் பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமகிருஷ்ணர் கேட்டிருந்தார் பவதாரிணி கிட்ட. அதுக்கு அடுத்தது நரேந்திர மோடி கிட்ட தான் நான் கேட்டேன் நான் இந்த சப்தத்தை. அப்புறம் வித்யாரண்யர் சொல்லிருக்கார். அப்படிதான் இதுதான் அத்தியாச பாஷ்யன்னு சொல்கிறார் சங்கராச்சாரியர். இப்போ தவறு தான் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கான மூல காரணம். அது அத்தியாசம், எரர். அப்படிதான் அந்த எரர் வராமல் இருக்கிறதுக்காக பியூட்டிஃபுல் அமைப்பு பூர்வபக்ஷம். ஒன்றுத்த பூர்வபக்ஷம் நாமே பண்ணி வைக்கணும். இது போனால் நடக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அப்படி நாமே கேட்டுக்கணும். கேட்டுண்டா யூ ஆர் த ரைட் ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு பேர் பூர்வபக்ஷ மதம். ரெண்டாவது மதம் வந்து ஏகதேசி மதம். ஏகதேசி மதம்ன்றது என்னென்னா, நோனோ வேதம் வந்து கான்ட்ரடிக்ட்லாம் கிடையாது, முரண்பாடு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இப்படி தான் சொல்கிறது, அப்படி சொந்த புத்தியை வச்சு ஸ்ருதி வாக்கியத்தை சொல்கிறதுக்கு பேர் ஏகதேசி மதம். ஆனால் வேதம் தான் சொல்கிறான், நடுநடுவில் தன்னுடைய புத்தியில் கொண்டு வந்துடுவான். ஏகதேசி மதம். மூணாவது யார்? ஸ்ருதியில் என்ன சொல்கிறதோ பிரமாணம் வந்து இப்போது இது வெள்ளப்பூ அப்படின்னு எப்படி நீங்கள் அறுதிட்டு உறுதியாக சொன்னீங்களோ அது போல் என பிரமாணம், சாஸ்திரம் பிரமாணம், என் புத்தி என்னுடைய ஆலோசனை இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதில் இருக்கிறத சொல்கிறது, அதுக்கு பேர் பிரமாணம். ஓகே, பிரமாணத்துன்னு சொல்கிறது வந்து சித்தாந்தம். அப்போது சித்தாந்த மதம், பூர்வபக்ஷ மதம், ஏகதேசி மதம், சித்தாந்த மதம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனிப்பட்ட முறையில் இந்த 3 ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா ரைட் ஆன்சர் கிடைக்கும். அப்போ சித்தாந்தி வேதாந்திக்கு என்ன? ஸ்ருதி வாக்கியம் ஏவ பிரமாணம். ஸ்ருதி வாக்கியம் வேதம்தான் பிரமாணம். எனக்கு புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஒத்துக்காமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் பிரமாணம் அப்படின்னு நீ வேதத்தை ஏற்றுன்றவாளுக்கு தான் இந்த பிரம்மசூத்திரம் ரெலவெண்ட், இல்லாட்டி இர்ரெலவெண்ட். ஓகே, இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மசூத்திரத்து மூலிமா நமக்கு என்ன கிடைக்கிறது? கிளாரிட்டி கிடைக்கிறது, மெச்சூரிட்டி கிடைக்கிறது, கிளியரன்ஸ் கிடைக்கிறது. திருப்பி 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 கேட்குறதுனால என்னென்னச்சு நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கிறது. சரி, அப்போது நமக்கு 2 விதமான ஒரு தெளிவு இந்த இடத்துல கிடைக்கிறது. நம்ம ஜீவான்றது எப்போ கூட்டிகிட்டு போகிறானோ, இது ஒரு வச்சனம் சொல்லும், 50-60 வந்துத்துன்னு வச்சுக்கேன், என்னை எப்போ கூட்டிகிட்டு போகிறானோ பகவான். இது நீங்கள் சாதாரணமாக கேட்பீங்க காதல. 20-30 அப்படின்னு கேட்க, எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது கூட்டிகிட்டு போவான், உட்காரு. இவருக்கு தெம்பு திறனைலாம் இருக்கும், உடம்புல இருக்க சக்தி காலியாகிடும், மனசு முழுக்க எவனும் ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்து வைக்க மாட்டான். மோடியே சொல்கிறார், பிரைம் மினிஸ்டராக இருக்க வரைக்கும் எல்லோரும் வரான், பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா எவன் தண்ணி கொடுப்பான். ஒரு ஊரில் பேசியிருக்காரு, அப்படியே பேசியிருக்காரு. புரியறதில்ல? நமக்கு கன்ஃபார்ம்டாக வந்து ஒரு தடவை போயிடுவான் அப்படின்றது இருக்கிறது, நீ போக மாட்டாய் அப்படின்னு சொல்கிறது, அப்படின்றத இந்த விஷயத்தை சொல்கிறது. தேர்ஃபோர் இறைவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தத் பதார்த்த வாக்கிய விசாரம். என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வந்து தொம் பதார்த்த வாக்கிய விசாரம். என்னை பற்றி தொம் நான், நீ யார் அப்படின்றத சொல்கிறது, இறைவன் யாருன்ற சொல்கிறது. அப்போ மொத்தம் 3 தான் இருக்குது, ஜீவ, ஈஸ்வர, ஜகத். இது 3த்துல நம்ம ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அந்த ஐடியாவை ராங்காக புரிஞ்சுக்கிட்டதை, மிஸ்கன்செப்ஷனை கிளியர் பண்ணி கொடுக்கறது தான் இந்த வேதாந்த சாஸ்திரம். ஓகே, அப்போது நான் அடைந்த ஞானம் சந்தேகமில்லாத ஞானமாகவும் தெளிந்த ஞானமாகவும் இருக்கணும்.
கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க, அனுபூதியோடு இருக்கணும். வேதம் அப்படி தான் சொல்லும். அப்படிலாம் இருந்துட முடியுமா? முன்ன பெண்ண என்ன முன்னாடி உட்கார வச்சுட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சுவாமிஜி அப்படி தான் சொல்லுவார். அப்படிலாம் வாழ்க்கை வந்துட முடியாது. நம்ம முன்ன பெண்ணு அப்படி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணு. தெளிவாக சொல்கிறேன். உன்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி என் காரில் கிளாஸை நடத்தி அந்த பக்கம் போகிறாங்களே, சரி கொஞ்சம் கருணையோடு நடந்து போனோம். அம்மா எப்படி போகிறீங்க? நடந்து போகணுஞ்சி. சரி உட்காரு. என்னையே உட்கார வச்சு கிளாஸில் சீரியஸாக பேசியிருக்கான். கிளாஸோடு கேட்டுக்கணும் தெரியுமில்ல. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க முடியாது. தெளிவாக இருக்கா? அவ விஷயத்தில் தெளிவாக இருக்கா? புரியுதா? அப்போது இந்த முரண்பாடுகள் இல்லாமல், கான்ட்ரடிக்ட் இல்லாமல் தெளிவாக்கணும். புரியுதா? அப்போ புத்தியில் கன்விக்ஷன் ஆகணும். எந்த ஒன்று புத்தியில் கன்விக்ஷன் ஆகிறதோ அந்த விஷயத்தை நோக்கி தான் நம்ம பிரவருத்தியே பண்ண முடியும். புரியுதா? இப்போ ஜகத்காரண பிரம்ம என்பது உறுதியாகிறதுக்காகத்தான் 10லேருந்து 17 அதிகரணம் ஜீவ சிருஷ்டியை முரண்பாடுகளை அகற்றி, நீ ஜீவாத்மா, நீ பத்மா இல்லை, நீ சுஷ்மா இல்லை, நீ நிக்கிதா கிடையாது, நீ ஆத்மா, ஜீவாத்மா அப்படி சொல்ற. அப்போது நமக்கு பேர் வச்சிருக்கிறதுலாம் யாரை சொல்கிறது? இந்த சரீரத்துக்கான பேர். ஆத்மாவுக்கு பேர் இல்லை. ஆத்மாவுக்கு சொன்னால் கொஞ்சம் சொல்லலாம், ஜீவாத்மான்னு சொல்லலாம். புரியுதா? இந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டது? ஜீவாத்மனுடைய சொரூபம் இங்கே நிரூபிக்கப்படுகிறது. இப்போ வரக்கூடிய தினத்தில் நவாகத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, நான் யாருன்னு தெரிஞ்சிக்க போகிறோம். இது வரைக்கும் ஜட பதார்த்தத்தை கன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். நான் யாருன்றதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. அப்போ ஜீவாத்மனுடைய சொரூபம் ஜீவஸ்ய நித்தியத்துவம். ஜீவஸ்ய நித்தியத்துவம் நம்பர் 1. அதாவது நான் பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஆள், வந்து போகக்கூடிய ஆள் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இதுவே ஒத்துக்க முடியாது. எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, என்றைக்கோ ஒரு நாள் போயிட போகிறேன். இது கன்ஃபார்ம்டாக நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம். புரியுதா? இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஒரு நாள் போயிட போகிறோன்னு. அதுவரை நான் வேறு சொல்லுவேன்னா, நீ ஒரு நாள் போயிடுவேன்னு. உபநிஷத்து என்ன சொல்கிறது? நித்தியத்துவம், ஜீவஸ்ய நித்தியத்துவம். நீ எப்பொழுதும் இருப்பாய். செகண்ட் என்ன சொல்கிறது? அது அண்ட புழுகு ஆகாச புழுகு. வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஜீவஸ்ய சர்வகதத்துவம். ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறாய். ஒரு மனுஷன் ஒரு இவ்வளோ சைஸ் இருக்கிற பையன், இப்போ பிறந்த குழந்தை எவ்வளோ சைஸ் இருக்கும்? ஒரு எத்தனை இன்ச் இருக்கும்? பிறந்த குழந்தை கிலோ இல்லை, வெயிட் இல்லை, சைஸு 55 சென்டிமீட்டர். 55 சென்டிமீட்டரு. புரியுதா? அந்த நீளம் இருக்கக்கூடியது. அது குழந்தை வளர வளர எப்படி ஆகும்? 80 சென்டிமீட்டர் ஆகும். அப்புறம் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் போனோன்னு நிற்க வைப்பான். இப்படி ஒரு தலையில் ஒன்று வச்சுப்பான். ஹைட்டுக்கு அளந்து, வெயிட் அளந்து, அதுக்கப்புறம் என்னவோ பண்ணுவான். அது ஒரு ப்ரொசீஜர், ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி. நான் கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட, இதெல்லாம் அளக்கிறிய, ஒவ்வொரு தடவையும் அளக்கிறிய, ஒரு தடவை பார்த்தல அந்த பேப்பரில் இருக்குல்ல, அதே இப்போ வளர்ந்துட்டிங்கன்னா இப்போ வளர மாட்டேன். அப்போ ஜீவாத்மனுடைய ஸ்வரூபம் நித்தியத்துவம், சர்வகதத்துவம், ஜீவசிய அசங்கத்துவம். அசங்கத்துவம்னா யாருமே இல்லை, அது மாத்திரம்தான் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், 100 பேர் இருக்கோம், யாருமே இல்லை, நான் மாத்திரம்தான் இருக்கேன்னு சொன்னால் பொய் தானே? வேத பொய் தானே பேசுகிறது அப்படின்னு சொல்கிறான் பூர்வபக்ஷி. அதனால் இது பிரமாணம் ஏற்றுக்க முடியாது. இல்லைடா அப்படி சொல்லாதடா, அவசரப்பட பயலை இப்படி சொல்லிட்டு சில பேர் புத்திசாலித்தனமாக தப்பாக சொல்லுவான்.
அவனுக்கு பேர் ஏகதேசி மதம். ஓகே, அப்போது அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, ஜீவசிய அகர்த்திருத்துவம். அவன் கர்த்தா கிடையாது, அகர்த்தா. யாரு யாரு? ஜீவாத்மா. ஜீவா போட்டின்னா இதுவாகிடும், அதில் ஜீவாத்மா போட்டால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா ஜீவா கர்த்தா அகர்த்தா எல்லாம் உண்டு. ஜீவாத்மா நீ கன்வெர்ட் பண்ணினா தான் இது பொருந்தும், இல்லாட்டி பொருந்தாது. ஓகே, கன்க்ளூஷன் என்ன? இறுதியான முடிவு, ஜீவஸ்ய பிரம்ம அபிநத்துவம். பின்னத்துவம் அபின்னத்துவம். ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் வேறுபாடு கிடையாது. தது துவம் அசி, தத்துவமசி. அதுவும் தட்சிண பாரதத்தில் தான் இருக்கிறது. கட்ட எழுத்தில் எழுதியிருக்கான். எங்கே? சபரிமலையில் எழுதியிருக்கு தத்துவமசி. சென்ட்ரலில் டெல்லியில் என்ன எழுதியிருக்கு? சத்தியமேவ ஜெயத்தே. மேலே தத்துவமசி, சத்தியமேவ ஜெயத்தே, கீழே தத்துவமசி. இதெல்லாம் வேத வாக்கியம், புரியுறதா? அப்போது ஜீவஸ்ய இங்கே என்ன சொல்கிறாரு வியாசாச்சாரியார் பிரம்மசூத்திரத்தில்? ஜீவஸ்ய உற்பத்தி, ஜீவனுடைய படைப்பு எப்படிப்பட்டது? சில முரண்பாடுகள் இருப்பது போல இருக்குது. அதில் யுக்தி மூலியமாக அதை வியாசாச்சாரியர் நீக்கிறார். பாஷ்யக்காரர் சங்கராச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், புரியுதா? அப்போ ஜீவ உற்பத்தி பற்றி வியாசாச்சாரியர் சொல்கிறது மூலியமா, அவர் இன்டைரக்டாக சொல்கிறது மூலியமா என்ன சொல்ல வராருன்னா, ஜீவஸ்வரூபத்தை சொல்ல வரார். ஜீவ உற்பத்தி என்ற ஒரு சப்ஜெக்ட் மூலியமா அதனுடைய தாத்பரியம் என்ன, ஜீவஸ்வரூபம் என்ன அப்படின்றது சொல்லப்படுறாரு. அப்போது முதல் 9 அதிகரணம் தத்பதார்த்த நிர்ணயம், புரியுதுதான்? 10லேருந்து 17 இருக்க அதிகரணம் தொம் பதார்த்த நிர்ணய. இப்போ நம்ம படிக்கிறது தொம் பதார்த்த நிர்ணயத்தை பற்றி படிக்க போகிறோம். நான் யார், உண்மையிலே நான் யார்? இது 3வது அத்தியாயத்துக்கு போகும்போது பயன்படும். இப்போ நம்ம படிக்க போகிறது இப்போ 2வது அத்தியாயத்தில் இருக்கும், 2nd சாப்டர். 3rd சாப்டர் வரும்போது அங்கே கன்க்ளூட் பண்ண போகிறாரு. அப்போ யூஸாக இருக்கும். அப்போ யார் வரீங்களோ அவங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா 10, 11 அதிகரணம்னா டாப்பிக்கு. இந்த 2 டாப்பிக்கை கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறது. இது இன்ஃபர்மேஷன். இந்த ஜீவ சிருஷ்டியில் முரண்பாடு மாதிரி தோன்றக்கூடிய வாக்கியங்களை எடுத்துட்டு விசாரித்து, ஜீவ சிருஷ்டி இது ஸ்ருதிக்கு முரண்பாடு கிடையாது, கான்ட்ரடிக்ட் கிடையாது, நான் சொல்கிறத கேளு அப்படி ப்ரூவ் பண்ண போகிறார். இப்போ ஸ்ருதி பிரமாணம் இதுதான் சித்தாந்தம், புரியுதா? அப்போ இந்த பகுதியை ஸ்ருணு, கவனமாக கேளு. ஜீவ உற்பத்தி, அதே நேரத்தில் ஜீவஸ்வரூபம், அதையும் விளக்க போகிறார் அப்படின்றத சொல்லணும். அப்படி சொன்னால் தான் மகா வாக்கியம் ரெலவெண்ட். மகா வாக்கியம் என்ன? தத்துவமசி, தது துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய், இருந்தாய், இருக்கப் போகிறாய், ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் என்ன தொகை? உபநிஷத்து என்ன சொல்கிறது? ப்ரெசன்ட் டென்ஸா இல்லை பாஸ்ட் டென்ஸா ஃப்யூச்சர் டென்ஸா? இப்போ நீ சம்சாரி, துக்கி, பல துன்பத்திலையும் கஷ்டத்துலையும் துயரத்துலையும் இருக்க. இந்த கிளாஸெல்லாம் கேட்டு 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 ஒரு நாள் ஆனந்த ஸ்வரூபமாக மாறிவிடுவாய். அப்படி ஃப்யூச்சரில் சொல்கிறதா? நீ ஒரு காலத்தில் நன்றாக இருந்தாய், வாழ்ந்தாய், வாழ்வாங்கு வாழ்ந்தாய், அந்த பென்ஸ் காரில் வந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இப்படி சைக்கிளில் போகிற மாதிரி பண்ணிட்டானே. அப்படி கடந்த காலத்தை பற்றி சொல்கிறதா இல்லை நிகழ்காலத்தை பற்றி சொல்கிறதா? தது துவம் அசி இல்லையா, தத்துவமசி.
நீ அதுவாகவே இருக்கிறாய். இந்த இருக்கிறாய் எந்த டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ஃப்யூச்சர் டென்ஸ் கிடையாது. அதனால் என்ன? அதனால் என்ன? ப்ரெசன்ஸும் கிடையாது. எல்லாமே ரிலேட்டிவ். பாஸ்ட்டு ஃப்யூச்சர் இருந்தால் தான் ப்ரெசண்ட்டு சொல்ல முடியும். பாஸ்ட்டு ஃப்யூச்சர் இல்லைன்னா ப்ரெசன்ட் டென்ஸும் சொல்ல முடியாது. தேர்ஃபோர் நித்தியத்துவம். நித்தியத்துவம்னா என்னென்னா முக்காலத்தையும் தாண்டினது எதுவோ அது நித்தியத்துவம். புரியுதா? இதெல்லாம் நமக்கு இல்லை தாடி வச்ச சாமியாருக்கு தான் வரும் போல இருக்குது. சரி பார்ப்போம். மகா வாக்கியன்றது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய போதக வாக்கியம், ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற வாக்கியம். இதை பற்றி சொல்ல போகிறாரு. அப்போ பஞ்சபூதானி எலிமெண்டல் இது பிரம்ம ஜகத்காரணம் சொன்னார். இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னா ஜீவனை பற்றின விஷயத்தை சொல்ல போகிறாரு. அதில் ஜீவஸ்ய நித்தியத்துவம், ஜீவஸ்ய சர்வகத்துவம், ஜீவஸ்ய அசங்கத்துவம், ஜீவஸ்ய அகர்த்திருவம், ஜீவஸ்ய பிரம்ம அபிநத்துவம். இப்போ நீங்கள் சொல்லணும். ஜீவஸ்ய நித்தியத்துவம், ஜீவஸ்ய சர்வகத்தத்துவம், ஜீவஸ்ய அசங்கத்துவம், ஜீவஸ்ய அகர்த்திருவம். கர்த்திருவம் அகர்த்திருவம். நான் பண்ணினேன் அப்போல்லாம் இப்படி மார்த்தட்டிக்கிறல, நீ பண்ணலை. புரியுதா? ஏற்கனவே பண்ணப்பட்டு விட்டது. கடைசியாக அது எப்போ வரும்? ஜீவஸ்ய அபிநத்துவம். வேறுபாடு காடு. நேக நானாஸ்தி கிஞ்சன. இங்கே வேறுபாடு எதுவும் கிடையாது. புரியுதா? மேலோட்டமாக பார்த்தா ஸ்ருதி சொல்கிறது தவறாக இருக்கிறது, நம்ம அனுபவத்துக்கு விரோதமாக இருக்குது. அப்போ ஜீவ உற்பத்தியை சொல்கிறதுனுடைய நோக்கம் துவம் பதார்த்த நிர்ணய. அப்போ 9 அதிகரணம் தத்பதார்த்த நிர்ணயம், 8 அதிகரணம் துவம் பதார்த்த அதிகரணம். புரியுதா? இப்போ படிக்க போகிறது என்ன? ஜீவ உற்பத்தி. அது மூலயமா ஜீவஸ்வரூபத்தை பற்றி சொல்ல போகிறோம். ஜீவ சிருஷ்டியில் இருக்கிற விரோதங்கள்லாம் நீக்கி நான் யார், உண்மையிலே நான் யார், ஆனந்த புருஷன் அப்படின்றத சொல்ல போகிறோம். அதை நாம் இன்றைக்கி 11,000 விளக்கு ஏற்ற போகிறோம்ல. இன்றைக்கி பிரதோஷம் கும்பிடுவோம்ல, அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கணும். எதுவும் தெரியலன்னா புரியலன்னா என்ன செய்யணும்? பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பகவானே எனக்கு புரிகிற மாதிரி அவரை சொல்லணும், அல்லது அவர் சொல்கிறது எனக்கு புரிகிற மாதிரி அறிவு கொடு. அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு கிளாஸு. அது வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் வெளியில் போய் தச்சூருக்கு போயிட்டு எதாவது டீ குடிச்சிட்டு வரலாம், மலை ஏறி போகலாம், எங்கே வேணால் போகலாம். நேராக சென்னைக்கு மாத்திரம் போயிடாத. அப்படி சொல்லி இந்த இதை சாயந்தரம் 5 மணிக்கு மேலே விளக்க ஏற்றுறதுக்கு ரெடியாக வாங்க. அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன இல்லை, ரெஸ்ட் எடுத்த பிறகு சாப்பாடுன்னா அப்படி கிடையாது. சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.